நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 6/2/2023 முதல் 12/2/2023 வரை உண்டான கோல்சாரத்தை முதல்ல பார்க்கலாம். கோல்சாரம் அப்படின்றது பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவானும் ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இதை தவிர கேத்து பகவான் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் இருக்கார். புத பகவான் இந்த வாரம் மகரத்தில் சனி பகவான் சூரிய பகவானோட சேர்ந்திருக்காங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் தனித்து அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் அவருடைய ஆட்சி வீடான மீனத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். இது இந்த வாரத்தினுடைய கோச்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் இந்த வாரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது கடகராசியில். அதிலிருந்து அவர் சுவாதி நட்சத்திரம் அதாவது துலா ராசி வரலும் வரார். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்பிறை சதுர்த்தி உண்டு, தேய்பிரை சதுர்த்தி உண்டு. 2 சங்கடஹர சதுர்த்தியிலையும் பிள்ளையாரை போய் வேண்டிட்டு வர்றது மிகவும் நல்லது. அதுவும் தேய்பிரை சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதும் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் வெற்றி நிச்சயமாக உண்டாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய புராண கதைகளில் பார்த்தீர்களேனா சிவபெருமான், இந்திரன் மற்றும் ராவணேஸ்வரன் இவங்கள்லாம் சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இருந்து அதன் மூலியமாக மிகுந்த பலனை பெற்றார்கள் அப்படின்றது புராணம் சொல்கிறது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீர்களேனால் அது 9ஆம் தேதி வருது சங்கடஹர சதுர்த்தி. அப்புறம் 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் அவமாகம்னு போட்டிருக்கும். அதாவது இதில் பஞ்சாங்கத்தில் அவமாகம்னா என்ன அப்படின்னா யோகமோ நட்சத்திரமோ இல்லை திதியோ, இதில் 3 யோகங்களோ 3 நட்சத்திரங்களோ 3 திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி அந்த 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி இந்த 3ம் வரும். அதனால் அது அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அவமாகத்தினால என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதாவது வீடு கிரக பிரவேசம், கல்யாணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை கேட்டுட்டு உங்களுடைய புரோகிதரையும் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானை வைத்து நம்ம யார் யாருக்கு சந்திராஷ்டமம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், இந்த சந்திராஷ்டமத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அதனால் என்னென்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத இந்த வாரத்தில் நம்ம சொல்கிறோம். துலாம் ராசி. துலாம் அப்படின்னு சொல்ல போனால் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி துலாம் ராசி. துலா ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் தான் இருக்கக்கூடியதிலேயே மிகப்பெரிய சுபர்கள் என்று கருதப்படுபவர்கள். இதில் உலக வாழ்வியலை செம்மனாக செய்யணும் அப்படின்னா சுக்கிர பகவான் எல்லா ஜாதகத்திலையும் நல்லபடியாக இருக்கணும். குரு பகவான் இந்த உலக இயலை விட்டு வெளியே செல்லக்கூடிய விஷயங்களில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதனால் உலக இயலை அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவான் நல்லபடியாக இருக்கணும். அதனால தான் விம்சோதரி தசா 120 வருஷத்தில் பார்த்தீர்களேனால் 80லேருந்து 83 வருஷம் வரலும் சுக்கிர பகவானுடைய அணியின் இருக்கக்கூடியவர்களுக்காக கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2/3 அப்படின்றது இருக்குது. அதனால் உலக இயலை அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய ஏற்றத்தினால் வருது. சரி, இந்த சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு அதாவது இந்த வாரத்தில் அதாவது 6/2/2023 12/2/2023 வரலும் உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 5ஆம் இடம் ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது மிகுந்த சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய
காலகட்டமாக இருக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நடக்குமா நடக்காதான்னு பயந்துட்டே இருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இதை தவிர பார்த்தீர்களேனா 5ஆம் இடத்துல பதவி இதெல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது உங்களுடைய பதவி, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய பதவி இல்லைன்னா வந்து ஒரு ஹானரரி போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த வாரத்தில் மிக வேகமாக செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய அதாவது சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான அதாவது கடகத்திலிருந்து அவர் வந்து உங்களுடைய ராசி வரலும் வர்றார். இது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலமாக பார்க்கப்படுது. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால, அதாவது 6ஆம் தேதி சாயந்தரம் மாலை 4 மணி வரலும் வந்து குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய சுபத்துவம் அடைகிறதுனாலே உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது சொந்த பணம் போட்டு தொழில் செய்பவர்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை ஆபரணம் விற்கிறவங்க, இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க, அது தவிர வந்து சினி ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்டில் இருக்கவங்க, சின்ன திரை பெரிய திரை நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைப்போகுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா லைட்மேன், அதுக்கப்புறம் வந்து இது டைரக்டர்ஸ், இவங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மேலே பார்த்தீர்களேயானால் 9ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரலும் பார்த்தீர்களேயானால் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அவர் வந்து ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் பார்வையிலேயே அதிக சுபத்துவம் அடைகிறார். ஏன்னா பௌர்ணமி யோகத்தில் கிட்டத்தட்ட இருப்பார் அவர் கிட்டத்தட்ட. அதனால பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு வந்து பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதற்கு பிறகு 12ஆம் இடமும் வந்து மிகுந்த சுபத்துவம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் சென்று கண்டிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரங்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக 11ஆம் தேதி காலை, அதாவது 11ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குரு சந்திர யோகம் வருது, 12ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து இந்த வாரத்தில் பார்த்தீர்களேன்னா புதிதாக கடன் வாங்கி உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துறதும் உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார். அதாவது 11ஆம் தேதி கார்த்தாலிருந்து பார்த்தீர்களேனா ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் கேத்துவோட சம்மந்தப்படுறது அப்படின்றது பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக உங்கள் உடல்நிலையில் பிரச்சனையை கொடுக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கணும். சீனியர் சிட்டிசன் உடல்நிலையை பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் அமையக்கூடியதாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏற்றமான வேலை, நிச்சயமாக வேலையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். கண்டிப்பாக வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது பெருமாள் கோயிலில் போய் தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு வெள்ளிக்கிழமை வர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 10-12 ராகு காலத்தில் போய் ராகு பகவானுக்கு வழக்கு போடுறது, கேத்து பகவானுக்கும் வந்து அர்ச்சனை செய்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.